இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் நீர் எங்களை கழுவும். அப்பா, உம்முடைய பாதம் நான் அமர்ந்திருக்கிறேன். உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும். உம்முடைய இரத்தத்தால் என்னை தூய்மையாக்கும். உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கி புதுப்பித்திருக்கிற மனச்சான்று பாவ நிலை. எங்களுடைய பாவ நிலை ரோமையர் 6:23 பாவத்துக்கு கிடைக்கும் பாதம் அமர்ந்து விட்டே அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேனாய் கண்ணீரோடு என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே. எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பான். கண்களை மூடி let us invite the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் நாம் வரவேற்போம். பரிசுத்த ஆவியானவர் நம் துணையாளர். அவர் நமக்கு துணை செய்ய காத்திருக்கிறார். நமக்கு கற்றுக் கொடுக்க காத்திருக்கிறார். நம்மளை வழி நடத்த அவர் ஆவலாக இருக்கிறார். அவர் நம் நண்பனாக இருக்கிறார். நம் தகப்பனாக இருக்கிறார். நம் கூட நம்மளை வழிநடத்துகிறவராக துணையாளராக இருக்கிறார். இந்த நேரத்தில் தூயாவியானவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க, இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளே நாம் கடந்து வர, இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட, எங்களுக்கு ஆண்டவரோடு உறவை ஏற்படுத்த, நாங்கள் வழிபடுகின்ற ஏறெடுக்கின்ற இந்த வழிபாடுகள் உயிருள்ள அர்த்தமுள்ள வழிபாடாக மாற, இன்று நாம் இங்கிருந்து போகிற பொழுது உடைய விடுதலையை பெற்றவர்களாக, சுகத்தை பெற்றவர்களாக, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடு செல்ல, குறைகள் நீங்கி நிறைவோடு செல்ல, தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கிறேன், உம்மை வரவேற்கிறேன். We welcome you, Holy Spirit. வாரும் ஆண்டவரே. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கின்றோ. தூய ஆவியானவரே உம்மை வரவேற்கின்றோ. எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நிரப்பிடும். எங்கள் மத்தியில் அசைவாடிடும் மகிமையா நீரப்பீடும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise you Father. நன்றி ஆண்டவரே. ரிபல ஷதலபல ஷிக்கலி நமர. நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you for your presence and anointing. நன்றி, உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக நன்றி. அப்பா தகப்பனே, உயிருள்ள உம்முடைய வார்த்தைகளை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்தரலாம். உம்முடைய வார்த்தை என்கிற விதை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் விழுந்து வாழ்வளிக்கின்ற தூய ஆவியின் தண்ணீரை ஊற்றி அன்பு எனும் மிகுந்த கனி உண்டாகச் செய்தரலாம். என் கற்பாரையும் என் மீட்பெருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்க செய்தரலாம். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாக இருக்க செய்தரலாம். உமது அடியான் முழு துணிவோடு உம்முடைய வார்த்தையை எடுத்துக் கூற உம்முடைய அருளை தாரும். நற்கருணையிலே உயிரோடு வாழுகிற இயேசுவின் வல்லமைமிக்க பெயராலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே,
உடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக. எபிரேயர் 9:14. ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றுமுள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாய் கொடுத்தவர் அவரே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் குணமடைகிறோம். எசாயா 53:5 இறை வசனத்தை காலையிலிருந்து நாம் பல தடவைகள் சொல்லி மனப்பாடம் செய்தோம். அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். விடுதலை பயணம் 15:26 நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். திருப்பாடல் 103:4 நான் உன்னை குணமாக்குவேன், உன் குற்றங்களிலிருந்து நான் உன்னை மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த நாள் இந்த செய்தியிலும் நாங்கள் இந்த இறை வார்த்தையிலே இயேசுவின் இரத்தத்தை குறித்து தொடர்ந்து தியானிக்கிற வேளையிலே இயேசுவின் இரத்தம் எங்களை தூய்மை ஆக்குகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவினுடைய இந்த இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்ய, ஒரு வழிபாடு உயிருள்ள வழிபாடாக இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 4:23 சமாரியா பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், தந்தையை வழிபடுகிறவர்கள் தந்தையின் இயல்புக்கு ஏற்ப, உண்மை இயல்புக்கேற்ப ஆவியோடும் உண்மையோடும் உள்ளத்தில் அவரை வழிபட வேண்டும். ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:1-2 நீங்கள் கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களை கேட்கிறேன். பவுல் சொல்லுகிறார், உங்களை தூய உயிருள்ள பலியாக படையுங்கள். இதுவே நீங்கள் செய்கின்ற உள்ளார்ந்த வழிபாடு. இப்ப நாங்கள் இந்த இடத்திலே வந்து பல பேர் ஒன்றாக கூடியிருந்து நாம் அவரை துதித்து ஆராதித்து அவருடைய கல்வாரி பலியிலே இணைந்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஒரு பொது வழிபாடிலே பங்கு கொள்ளுகிறோம். அதே வேளையிலே நாம் இந்த பொது வழிபாடிலே பங்கு கொள்ளுகிற பொழுது, துதிக்கின்ற பொழுது, இறைவார்த்தையின் வழியாக, துதிகள் வழியாக, கல்வாரி பலியின் வழியாக, இயேசுவின் திரு உடல் திரு இரத்தத்திலே பங்கு கொள்வதன் வழியாக நாங்கள் எங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி எங்களுடைய வழிபாடு ஒரு உள்ளார்ந்த வழிபாடாக இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆனால் இது எங்களுடைய சொந்த ஆற்றலாலோ சொந்த முயற்சியினாலோ முடியாது. இந்த உலகத்தின் போக்கிலே போகிற பொழுது பலவிதமான நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சவால்களை நாம் அனுதினம் சந்திக்கின்றோம். எபேசியர் 6:11 மனிதனோடு மட்டும் போராடவில்லை, அதிகாரம் செலுத்துவோர், ஆட்சி புரிவோர், இருள் சூழ்ந்த இந்த உலகத்தின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளிகளில் உள்ள தீய சக்திகள் யாவற்றோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கண்ணுக்கு தெரிஞ்சவங்க தான் நமக்கு பிரச்சனைக்குரியவங்க, இவங்களால தான் எல்லாம் நடக்குது என்று சில நேரம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் கண்களுக்கு புலப்படாத தீய ஆவிகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்களில் எல்லாம் இருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், இன்று நாம் வாசித்த இந்த இறைவார்த்தையின்படி இயேசுவின் இரத்தத்தினாலும் தூய ஆவியினாலும் நாம் உள்ளார்ந்த வழிபாடின் வழியாக கடவுளுக்கு ஏற்புடையவராகப்பட வேண்டும், கடவுளுக்கு உகந்தவர்களாக்கப்பட வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை குறித்து புனித பவுலடிகளார் 1 கொரிந்தியர் 11:25 சொல்லுவார், இது இரத்தத்தினால் நிலைப்படுத்தப்பட்ட புதிய
உடன்படிக்கை. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி. ஒவ்வொரு நாளும் கல்வாரி பலியிலே நாம் இணைகின்ற பொழுது அந்த இரத்தத்தின் உடன்படிக்கையான புதிய உடன்படிக்கையிலே நாம் பங்கு கொள்ளுகிறோம். ஒரு கல்வாரி பலி என்று சொன்னால் அங்கே பலி கொடுக்கப்பட வேண்டும், பலிபீடம் இருக்கப்பட வேண்டும், அங்கே பலிப்பொருள் இருக்க வேண்டும், அந்த பலியை நிறைவேற்றுகிற குருவானவர் இருக்க வேண்டும். இது பீடம், அதே நேரத்தில் இது பலிபீடம், இது தூயகம், தூயகமான இடம், the holy place, altar. இங்கே பலி கொடுக்கப்படுகிறது. இங்கே ஒரு குருவானவர் இருப்பார். அதையும் தாண்டி இன்னொரு இடம் இருக்கிறது, திருத்தூயகம், the holy of holies என்று சொல்லுவோம், திருத்தூயகம். இப்படியான ஒரு அமைப்பு இருக்கிறது. வழிபாடு செய்கின்ற நம் ஆலயத்துக்குள்ளே இந்த இடத்துல இவ்விடத்துக்கு வருகிற பொழுது அந்த நாட்களிலும் இது இருந்தது. அந்த நாட்களிலும் இருந்தது. உடன்படிக்கையை, புதிய உடன்படிக்கையை இயேசு என்று சொல்லுகிற பொழுது நாம் உடன்படிக்கை என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், உடன்படிக்கையிலே கடவுள் சொல்லுகிறார், நான் உங்கள் தகப்பன், நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள். நான் உங்கள் அப்பா கடவுள், நீங்கள் என் மக்கள். நான் உங்கள் தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆகவே அவருடைய பிள்ளைகள் தவறு செய்தாலும், கடவுளை விட்டு தூர போனாலும், ஆண்டவரை விட்டு பிரிந்து போனாலும், பாவத்தினால் கடவுளுடைய சாயலை, தூய்மையை இழந்து போனாலும், அன்றைய நாட்களிலே பாவம் போக்கும் பலியினூடாக ஆடுகள் மாடுகள் வழியாக கிடாய்களை வெட்டி இரத்தம் சிந்தப்பட்டு, அந்த இரத்தத்தின் பகுதி திரு தூயகத்திலே தெளிக்கப்பட்டு, அதன் மறுபக்கம் மக்கள் மீது தெளிக்கப்பட்டு, அதை ஆண்டுக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக நிறைவேற்றி வந்தார்கள். அதன் வழியாக கடவுளை விட்டு பிரிந்தாலும் மீண்டும் அவர்கள் கடவுளோடு இணைகிறார்கள் என்பதை உணர்ந்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. நாம் வாசித்த இந்த இறைவார்த்தை பகுதியிலே, ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துது. சாவுக்கு நடத்தி செல்லுகிற மனச்சான்று பாவ நிலை, எங்களுடைய பாவ நிலை. ரோமையர் 6:23, பாவத்துக்கு கிடைக்கும் சம்பளம் மரணம், பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. இந்த சாவிலிருந்து என்றென்றும் நாம் வாழும்படியாக இயேசுவின் இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்துகிறது. 12:13 இறை வசனம் சொல்லுகிறது, அவர் பலியாக படைத்த இரத்தம் வெள்ளாட்டு கிடாய்கள், கன்று குட்டிகள் ஆகியவற்றின் இரத்தம் அல்ல, அவரது சொந்த இரத்தமே. அவர் ஒரே ஒரு முறை தூயகத்துக்குள் சென்று எக்காலத்துக்கும் என அதை படைத்து நமக்கு என்றுமுள்ள மீட்பு கிடைக்கும்படி செய்தார். அந்த நாட்கள்ல குருவானவர் பலியை ஒப்பு கொடுப்பார். ஆனால் நான் சொன்ன அந்த திரு தூயகத்துக்குள்ளே தலைமை குருவானவர் மட்டும்தான் போக முடியும். தலைமை குருவானவர் மாத்திரம் ஆண்டுக்கு ஒரு தடவை, எபிரேயர் 9:7 வசனம் சொல்லுது, 2வது கூடாரத்தில் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒரு முறை செல்வார். அப்பொழுது அவர் தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிழைக்காகவும் இரத்தத்தை கொண்டு போய் படைப்பார். இந்த ஆடு, இந்த கிடாய்கள் வெட்டப்பட்ட அந்த இரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் யாருக்காய் ஜெபிப்பார்? தமக்காகவும் மக்களுக்காகவும். இயேசு யோர்தான் நதியில வர்ற நேரம் திருமுழுக்கு யோவான் இயேசுவை காண்பித்து சொல்லுகிறார். யோவான் 1:29, இதோ இறைவனின் ஆட்டுக்குட்டி, இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குறவர். இயேசு கிறிஸ்து பலியாவதன் வழியாக அவர் தனக்காக அல்ல, எபிரேயர் 4:15 சொல்லுகிறது,
அவர் நம்முடைய வலு இன்மையை கண்டு இரக்கம் காட்ட முடியாதவர் அல்ல. அவர் எல்லா வகையிலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டார், ஆனால் எனினும் பாவம் செய்யாதவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். பிரியமான அன்பு சகோதரங்களே, இப்ப பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு நிரந்தரமான ஒரு பாவ மன்னிப்பை தருகிறது. எபேசியர் 1:7. இயேசு இரத்தம் சிந்து தன்னுடைய அருள் வளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றார். அந்த மீட்பினால் நாங்கள் பாவங்களில் இருந்து விடுதலை அடைகிறோம். இயேசு ஒருவராய் தவிர மற்ற எவராலும் எங்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்க முடியாது. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், முடக்கவாதமுற்றவன், நடக்க முடியாதவனை கட்டிலோடு கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் நிறுத்துறார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களை பார்த்து நீ எழும்பி நட என்று சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவங்களை மன்னிக்கின்ற அந்த அதிகாரம் மானிட மகனுக்கு உண்டு என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். காரணம், இயேசு என்றும் உள்ள செம்மறியாக எங்களுக்காக சிலுவையிலே பலியாகி இரத்தம் சிந்தி அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் நமக்கு பெற்று தந்து நம்மை மீண்டும் கடவுளோடு இணைப்பதற்காக, மீண்டும் எங்களை இறைவனோடு உறவை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த வேதாகமத்துல பல இடங்கள்ல இந்த இரத்தத்தோடு தொடர்பு பட்டு கடவுள் கொடுக்கிற விடுதலையை பார்க்கிறோம். முதலாவது தொடக்கம் நடக்கிறது விடுதலை பயணம் 12ஆவது அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் போக போற நேரத்திலே அங்கே பார்வோனுக்கு மோசே வழியாக ஆண்டவர் பேசுகிறார். அங்கே இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் வெட்டப்படுகிறது. அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்களை நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை மீட்பேன். ஆனால் உங்கள் வீட்டிலே ஒரு ஆட்டுக்கிடாயை வெட்டி அதன் இரத்தத்தை உங்களுடைய வீட்டு கதவிலே நீங்கள் அடையாளமிட வேண்டும். இரத்தத்தினால் அடையாளமிட வேண்டும். விடுதலை பயணம் 12:3வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள், இவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஒரு ஆடு, வீட்டுக்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். 7வது வசனம் சொல்லுது, இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளில் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். 13வது வசனம் சொல்லுது, இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கட்டும், நான் இந்த இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்லுவேன். Praise the Lord. Praise the Lord. சில பேர் கடந்து போறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி என்று சொல்லக்குள்ள பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, காதுக்குள்ள சொல்லுங்க, ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. சரி, சாப்பிட்டு வந்த நீங்க கொஞ்சம் தூங்கலாம். ஆனா சில பேர் காலையில வழிபாடு தொடங்கக்குள்ளேயே 9 மணிக்கு தூங்குறீங்களே, அதை நான் என்ன சொல்றது? இளைப்பாறுதல். என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி. இன்னும் ஒரு இடத்திலே நாம் பார்க்கிறோம், லேவியருக்கு எழுதிய திருமுகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, மக்கள் பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாயை அவன் அடித்து அதன் இரத்தத்தை தொங்கு திரைக்கு உள்ளே கொண்டு செல்லுவான். காளையின் இரத்தத்தை தெளித்தது போலவே இதனையும் இரத்தத்தின் இறக்கையின் மேலும் அதன் முன்னிலையும் தெளிப்பான். இஸ்ரவேல் மக்களின் தீட்டுக்களை முன்னிட்டும் அவர்களின் பாவங்களால் விளைந்த குற்றங்களை முன்னிட்டும் தீட்டுப்பட்ட தூயகத்துக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றுவான். அவர்களின் தூய்மையற்ற நிலைக்குள் அமைந்துள்ள சந்திப்பு கூடாரத்துக்காக அவன் அப்படி செய்வான். இந்த இரத்தத்தை கொண்டு போய், ஆட்டுக்குட்டிகளை வெட்டி அந்த இரத்தத்தை கொண்டு போய் ஒரு திருத்தூயகம், பலிபீடம், அது கங்கால திருத்தூயகம்,
இந்த இரண்டுக்கும் இடையில ஒரு திருச்சீலை போட்டுப்பட்டிருக்கும். அதுக்கு அங்கால யாருமே போக முடியாது, மக்கள் யாருமே போக முடியாது. ஆனால் அந்த தலைமை குருவானவர் சென்று அந்த இரத்தத்தை தெளித்து மக்களுக்காகவும் தனக்காகவும் இறங்கி மன்றாடுவார். பிரியமான அன்பு சகோதரங்களே, பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பலி, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் இப்பொழுது நமக்கு திருச்சீலையாக கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் இயேசுவினுடைய இரத்தத்தை கேட்டு நாம் மன்றாடுகிற பொழுது, அந்த இரத்தத்தினால் கழுவப்படுகிற பொழுது நாங்கள் தூயகத்துக்கு போகலாம். எந்த தூயகத்துக்கு? உண்மையான உள்ளார்ந்த அந்த வழிபாடு, இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற அந்த நிலைக்குள்ளே, இறைவனோடு உறவை ஏற்படுத்துகின்ற அந்த நிலைக்குள்ளே நாம் செல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்திலே தொடக்கத்திலிருந்து இந்நாள் வரை நாம் பார்க்கிறோம், கடவுள் தூயவர், தூயவர், தூயவர் என்று சொல்லப்படுது. 1 பேதுரு 1:15, உங்கள் கடவுள் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூய்மையிலே இருங்கள், உங்கள் நடத்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். எசாயா 59:2 இறைவார்த்தை சொல்லுது, உங்களுடைய தீச்செயல்கள் கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில் பிளவை உண்டு பண்ணுகிறது. உங்களுடைய பாவங்கள் அவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் மறைக்கப்படுகிறது. எங்களுடைய தீச்செயல்கள் கடவுளோடு எங்களால் நெருங்க முடியாமல் இருக்குது. எங்களுடைய பாவநிலைகள் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருக்குது. ஆகவேதான் ஆண்டவர் அந்த பிரிவை, பிளவை ஆண்டவர் மீண்டும் எங்களுக்கு புதுப்பிக்க தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து ஒரு செம்மறியாக வந்து இரத்தம் சிந்தி அவர் மீண்டும் இழந்து போன உறவை நமக்கு பெற்று தருகிறார். மீண்டும் ஒரு தூய்மையின் சாயல்ல எங்களை கொண்டு போக ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். சில நேரத்தில் நாம் ஜெபிப்போம், பைபிள் வாசிப்போம். ஆனா ஜெபிக்கிற நேரம், பைபிள் வாசிக்கிற நேரம், அல்லது ஏதாவது ஆராதனையில் பங்கு கொள்ற நேரம், திருப்பலியில் பங்கு கொள்ற நேரம், அல்லது குருவானவர் சேமன் அவர் போதிக்க தொடங்குற நேரம், இறைவார்த்தை அறிவிக்க தொடங்குற நேரம் தூக்கமாக வரும். சில நேரத்தில் இன்றைக்கு நான் எப்படியாவது ஜெபிக்கணும் என்று சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு நாம் எல்லாம் ஜெபிப்போம். ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் அந்த நேரம் நம்மளுக்கு நாம் பார்த்த படங்கள் அல்லது ஏதாவது வீடியோக்கள் அல்லது ஏதாவது சம்பவங்கள், நடந்த கசப்பான சூழ்நிலைகள் நம்முடைய மனதுக்குள்ளே வரும். அல்லது வேற கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இச்சையான எண்ணங்கள் ஜெபிக்கிற வேளையிலே நம்முடைய மனசுக்கு வரும். இதுதான் நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு விதமான போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், ஆவிக்குரிய போராட்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்று சொல்லுவோம். இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் ஒரு இடத்துல ஒரு சூழ்நிலையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால், அந்த இடத்துல இருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஒரு பாடல்களை பாடியோ அல்லது ஒரு பாடல்களை கேட்டோ நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில், அப்படி ஜெபித்த பிறகு உடனே பைபிளை வாசிக்க முடியாது. ஏனென்றால் அப்படி வாசித்தால் ஒன்றுமே விளங்காது. இறைவார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஜெபத்தினுடைய ஹைலைட். நம்முடைய வழிபாடு, நம்முடைய ஜெபத்தினுடைய உச்சக்கட்ட நிலை என்ன? நான் வந்து ஜெபிக்கின்ற, ஆராதிக்கின்ற அந்த ஆண்டவருடைய குரலை நான் கேட்க வேண்டும். அவருடைய குரலை நான் கேட்பதின் ஊடாக அவருடைய திட்டங்களை நான் அறிய வேண்டும். அவர் எனக்காக வைத்திருக்கின்ற அவருடைய பாதையிலே நான் நடந்து செல்ல வேண்டும். ஆனால் அந்த குரலை கேட்பதற்கு உங்களுக்கு தடைகள் வரும். அவருடைய குரலை கேட்க முடியாத அந்த தடைகள் வரும். அந்த நேரம் தான் பலவிதமான குழப்பங்கள் வரும். ஆகவே நாம் பைபிளை உடனே வாசிக்க கூடா. நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் முதல் கட்டமாக, இயேசுவே என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய மனசுக்குள்ள எண்ணங்களுக்குள்ள வார அந்த தீய கெட்ட எண்ணங்கள், பாவ எண்ணங்கள், இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் நீர் எங்களை கழுவும். இயேசுவே உம்முடைய இரத்தத்தால்
என்னுடைய எண்ணங்களை தூய்மையாக்கும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் எனக்கு எதிராக வருகிற தீய ஆவிகள் எல்லாவற்றிலிருந்தும் அதனுடைய செயல்பாடுகளில் இருந்து எனக்கு வெற்றி தாரும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னுடைய பாவங்களை கழுவும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இப்படி ஜெபித்து விட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னொரு ஜெபம் செய்வோம். நாங்கள் யாருக்கு எதிராக குற்றம் செய்தோமோ அவர்களை மன்னித்து ஜெபிக்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டு ஜெபித்த பிறகு நாங்கள் இறைவார்த்தை எடுத்து படிக்கிற பொழுது எல்லா விதமான தடைகளும் எல்லா விதமான தீயவனுடைய போராட்டங்களோ அந்த சூழ்நிலைகள் நம்மளை விட்டு விலகி அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே உருவாகும். அப்படி உருவாகிற பொழுது ஆண்டவருடைய குரலை நம்மளால் கேட்க முடியும். ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்க தொடங்க 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 அந்த வார்த்தையினூடாக, அவருடைய இரத்தத்தினூடாக, அவருடைய ஆவியினூடாக, அவருடைய வார்த்தையினூடாக நாங்கள் தூய்மையின் பாதையிலே நடக்க செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தூய்மையின் பாதையிலே வழி நடத்தும். Praise the Lord. Hallelujah. ஏனென்றால் நம் தூய்மையின் பாதையிலே போகிற பொழுது மத்தேயு நற்செய்தி 5:8 தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளை காண்பார்கள். Praise the Lord. Hallelujah. 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 இந்த காலையில ஃபாதர் அழகாய் சொன்னார், அந்த இரத்தத்துக்கு உயிர் உண்டு, அந்த இரத்தத்து வாழ்வு தருகிறது. பிரியமான அன்பு சகோதரங்களே, பரிசுத்த வேதாமத்திலே ஒரு இரத்தம் கதறினதை நாம் பார்க்கிறோம். தொடக்க நூல் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். காயின் ஆபேல், இந்த 2 சகோதரர்கள காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்கிறான். ஆபேலின் இரத்தம் ஆண்டவருக்கு நோக்கி கதறினது. Praise the Lord. Hallelujah. காயின், உன் சகோதரன் ஆபேலின் இரத்தம் என்னை நோக்கி வருகிறது, நீ என்ன செய்தாய்? அவனுடைய இரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டதால் அந்த மண்ணை பொருட்டு நீ சபிக்கப்படுவாய் என்று சொன்னார். அந்த இரத்தம் கதறினது காயினுக்கு சாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு கதறுகிறது. ஆனால் அந்த இயேசுவின் இரத்தம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. Praise the Lord. Hallelujah. 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 எபிரேயர் 10:19-20 நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த திருத்தூயகம், அதற்கு நடுவிலே ஒரு திரைச்சீலை இருந்தது. அதை தாண்டி தலைமை குருவானவர் போய் இந்த ஆடுகள், இந்த கிடாய்களுடைய இரத்தத்தை பலி செலுத்துவார். இது ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக, ஒரு வருடத்துக்கு ஒருக்கா நடக்கின்ற ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் பிற்காலத்திலே ஆண்டவர் தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினூடாக ஏற்படுத்த போகிற புதிய உடன்படிக்கையின் முன் அடையாளமாக இருந்தது. இப்பொழுது இந்த வார்த்தை சொல்லுகிறது, சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்துக்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த நாட்கள்ல எல்லோராலும் அந்த திருத்தூயகத்துக்குள்ள, அந்த சாங்சுரிக்குள்ள போக முடியாது. ஆனால் இப்பொழுது இயேசுவின் வழியாக, இயேசுவின் இரத்தத்தின் வழியாக நம் எல்லோராலும் கடவுளுடைய சன்னிதானத்துக்குள்ளே நெருங்க முடியும். கடவுளுக்கு ஏற்புடையவராக நாங்கள் மாற முடியும். Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே நன்றி. எபிரேயர் 13:20-21 வசனம் சொல்லுது, என்றும் உள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி
எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்வாராக. என்றும் உள்ள உடன்படிக்கையாக இயேசுவின் இரத்தம் சிந்தப்பட்டு கடவுளுக்கு ஏற்புடைய ஆக்கப்படுகிறது. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றினார். இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் நாங்களும் கடவுளுக்கு ஏற்புடையவராக்கப்படுகிறோம். Praise the Lord. ஆகவே நாம் கடவுளுடைய சன்னிதானத்தில் வர்ற நேரத்தில் ஒன்று நினைக்கணும், நான் தவறு செய்தால் ஐயோ ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்வாரா, நான் தவறு செய்திருக்கிறேன் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரா, நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வர முடியுமா, மற்றவர்களைப் போல நான் ஆசீர்வாதத்தை காண முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தீராத நோய் என்னை விட்டு நீங்குமா, எனக்கு குணமாக்கல் கிடைக்குமா அப்படி என்று சொல்லி நாம் யோசித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய இரத்தம் நம் எல்லாரையும், பாவிகளை எல்லாரையும் அவருடைய சன்னிதானத்தில் அழைக்கிறது. அழகாக இந்த வசனம் சொல்லுது, யோவான் 1:7 மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல நாங்களும் ஒளியில் நடப்போமானால் ஒருவர் ஒருவரோடு நட்புறவு கொள்ளுகிறோம். அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மளை தூய்மையாக்கும், எல்லா விதமான பாவத்தினின்றும் நம்மை தூய்மையாக்கும். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மளை தூய்மையாக்கும். இயேசு கடவுளிடம் நம்மளை கொண்டு போகிறார். இன்றைய நாளில் எங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கலாம், சில நேரத்தில் சில நோய்கள் நமக்கு கடவுளுடைய மகிமைக்காக எனக்கு வந்திருந்தால் அது ஆண்டவர் குணமாக்குவார், அதன் வழியாக அவருடைய மகிமை வெளிப்பட. ஆனால் சில நேரம் நான் காத்திருக்க வேண்டி வரும். சில நேரத்திலே என்னுடைய நோய்கள் குணமாகாமல் இருக்கும். காரணம், அந்த முடக்குவாதம் முற்றவனுக்கு ஆண்டவர் சொன்னது போல முதலிலே அவருடைய பாவ மன்னிப்பை நாம் பெற வேண்டும், அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பெற வேண்டும். காரணம், அந்த நோய் எங்களுடைய பாவத்தின் விளைவாக எங்களுடைய சரீரத்திலே நாங்கள் சுமப்பதாக இருக்கும். பிரியமான அன்பு சகோதரங்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது தடையாக இருக்கிறது? ஒரு கணம் கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து, கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஒரு கணம் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அந்த கசப்பான சூழ்நிலைகள், அது நோய்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லாத குற்ற உணர்வுகளாக இருக்கலாம், நடந்த கசப்பான சம்பவங்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில இளம் வாலிப வயதிலே நீங்கள் செய்த சில காரியங்கள் சில நேரத்திலே கருச்சிதைவுகளாக இருக்கலாம், கடவுள் விரும்பாத செயல்களாக, திருமணத்துக்கு முன்பதாக நடந்த சில கடவுள் அருவருக்கத்தக்க சம்பவங்களாக இருக்கலாம், பிழையான உறவுகளாக இருக்கலாம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகளின் நிமித்தம் நான் அழுக்காயிருப்பேன், நான் கடவுளை விட்டு தூர போயிருப்பேன். ஆனா இன்று இரவு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அந்த சம்பவங்களும் அந்த சூழ்நிலைகளும் நம்முடைய மனதுக்குள்ளே வந்து வந்து போய் கொண்டிருக்கும். எனக்கு தெரியும், இந்த காரியத்தை இருந்து நான் முழுமையாக இன்னும் விடுபடல, இந்த சூழ்நிலையில் இருந்து நான் இன்னும் முழுமையாக விடுபடல. ஆண்டவருடைய பாவ மன்னிப்பின் அந்த நிச்சயத்தை இந்த காரியத்திலே நான் பெற்றுக்கொள்ளல. ஒரு கணம் இந்த வேளையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையிலே ஏதாவது கடவுளுடைய கட்டளைகளுக்கு புறம்பாக நீங்கள் செய்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் என்று சொன்னால் அதையெல்லாம் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பார்வையிலே அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. அப்பா, உம்முடைய பாதம் நான் அமர்ந்திருக்கிறேன், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், உம்முடைய இரத்தத்தால்
என்னை தூய்மையாக்கும். உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கி புதுப்பித்திரலாம். ஆண்டவரே, என்னுடைய மனதுக்கு ஆறுதலை தாரும், என்னுடைய மனதுக்கு சமாதானத்தை தாரும். அப்பா, உம்முடைய சமூகத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்புக் கொடுக்கிறேன். இன்று உம்முடைய நற்கருணைக்கு முன்னாலே நின்று நாங்கள் செபிக்கிற பொழுது எங்களுக்கு இன்று விடுதலையை தாரும், எங்களுடைய மனதுக்கு உம்முடைய ஆறுதலை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த நேரத்திலே ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவருடைய இறை பிரசன்னத்துக்குள்ளே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடல் வழியாக எங்களை முழுமையாக அர்ப்பணித்து உருக்கத்தோடு ஒவ்வொரு சூழ்நிலைக்காக ஜெபிப்போம். அப்பா, உன் பாதம் நான் அமர்ந்து விட்டேன். அன்பின் தகப்பன் நீங்க தானப்பா என்று சொல்லி அப்பாவின் பாதம் அமர்ந்து விட்டேன். அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் கண்ணீரோடு. அப்பாவின் பாதம் அமர்ந்து விட்டேன். அன்பின் தகப்பன் நீர்தானையா, செய்த பாவங்கள் கண் முன்னே வருந்துகிறேன் கண்ணீரோடு. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா, பாடுவோம். ஏசையா 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 ஏசையா. துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. சொல்லுவோம். துணிகரமாய் நான் தவறு செய்தே, துணிந்து பாவம் செய்தே. நோக்கி பார்க்க பலனில்லையே, நோக்கி பார்க்க பலனில்லையே. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, கழுங்க. தூக்கி நிறுத்தும் என் தெய்வமே, என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. ஏசையா 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 ஏசையா. கண்களை மூடி நெஞ்சோடு கரங்களை வைத்து ஏசையா ஏசையா ஏசை. கண்களை மூடி நெஞ்சோடு ஏசையா. கல்வாரியில் நிற்கிற இயேசுவை நினைத்து, ஆண்டவரே, என் குற்றங்களை நீர் நினைவு கூர்ந்தால் உமது முன்னிலையில் என்னாலே நிற்க முடியாது. ஆண்டவரே, தகப்பனே, நீர் என்னை மன்னிப்பது போல என்னை நான் மற்றவர்களை மன்னிக்க, ஆண்டவரே, என் காயங்களில் இருந்து விடுபட என்னை கழுவும் உம்முடைய இரத்தத்தால் என்னை தூய்மையாக்கும் இயேசுவே. ஏசையா.